Good evening, friends. நம்ம பார்க்க போற டாபிக் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது ஃபாரஸ்ட் பத்தி. ஓகேங்களா? என்னென்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு இந்தியாவில் அப்படின்னு அந்த ஃபாரஸ்ட் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும். ஸோ என்ன மாதிரி ஃபாரஸ்ட்லாம் இருக்கு, நம்மளோட நேச்சுரல் வெஜிடேஷன் போது எப்படிலாம் கிளாசிஃபை ஆயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட், desert and semi-desert vegetation, mountain or montane forest, alpine forest, mangrove forest. ஓகேங்களா? இப்போ இதில் ட்ராபிக்கல் எவர்கிரீன், டெசிடஸ், ட்ரை, டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன் இது ஒரு செட் ஆகும். மவுண்டன், ஆல்பைன், மேங்க்ரோவ் இதெல்லாம் ஒரு செட் ஆகும். நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம மேப் பார்த்துக்கோங்க. நம்ம மேப்பில் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அதெல்லாம் எங்கே இருக்குது மேப் படி பார்த்தோம் அப்படின்னா, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுங்கிறது இந்த வெஸ்டர்ன் கேட் சைடு, இந்த ரீஜன், இந்த வெஸ்டர்ன் காட்ஸும் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இது ரெண்டு பக்கம் தான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியா. டெசிடியஸ் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா கவர் ஆயிருக்கு. இது டெசிடியஸ். ட்ரை ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது இந்த ரீஜன், ஓகேங்களா, இந்த ராஜஸ்தான் இருக்க ரீஜன், ராஜஸ்தான், பார்ட் ஆஃப் குஜராத், இந்த ரீஜன்லாம் ட்ரை ஃபாரஸ்ட் வரும். மவுண்டன் ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது இந்த ரீஜன், இந்த நார்த் ஈஸ்டில் இந்த ஹிமாலயாஸோட அந்த எட்ஜில், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம், அப்புறம் இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த ரீஜன் எல்லாமே மவுண்டன் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இங்கே சுந்தர்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வரும். அப்புறம் இங்கே இந்த பிச்சாவரம், நம்ம ஊரில் பிச்சாவரம் வரும். அப்புறம் இந்த இடத்துல இந்த ரீஜன்லாம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்க ஏரியா. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லா ஃபாரஸ்டோட ரெயின்ஃபால் என்ன மாதிரி இருக்கும்னு பார்க்கணும். ஓகேங்களா? ரெயின்ஃபால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி ட்ரீஸ் அங்கே க்ரோ ஆகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்து அதர் நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு எடுத்துட்டோம்னா இதோட ரெயின்ஃபால் மோர் தென் 200 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதாவது அதிகமான மழை பெய்யக்கூடிய ஏரியா, அப்போதான் அது எவர்கிரீனாக இருக்கும். ஸோ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா அங்கே ஃபுல்லாக காடுகள் தான் நிறையா இருக்கும். அப்போ அதோட ரெயின்ஃபால் எப்படி இருக்கும்னா 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ முன்னாடி மேப்பில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா அந்த மலைத்தொடர் வெஸ்டர்ன் காட் சைட்லையும் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கும். ஸோ மோர் தென் 200 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கும் போது 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரும். இப்போ ட்ரை ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் எடுத்துட்டா 50 to 100. அடுத்து டெசர்ட் அப்படின்னு வரும்போது லெஸ் தென் 50. ஓகேங்களா? ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். மேஸ்டர் ஃபாலோயிங் கேட்பாங்க. எவர்கிரீன் அப்படின்னா 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ 200 அண்ட் ப்ளஸ் அந்த மாதிரி. டெசிடியஸ் அப்படின்னா 100 to 200 சென்டிமீட்டர். ட்ரை ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்னா 50 to 100 சென்டிமீட்டர். அதே டெசர்ட் அப்படின்னு வந்துட்டா லெஸ் தென் 500. ஓகேங்களா? மரங்கள் பெருசாக எதுவும் இருக்காது. அதனால 500 சென்டிமீட்டர் கம்மியாக தான் மழை பெய்யும். அடுத்து என்ன மாதிரி ட்ரீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல ரப்பர், நம்ம மேப்ல பார்த்துருந்தோம்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ங்கும் போது வெஸ்டர்ன் காட் சைடில் வரும்னு. ஸோ வெஸ்டர்ன் காட் சைடில் தானே கேரளா வருது. அப்போ கேரளாவில் நமக்கு நல்லாவே தெரியும் என்ன அதிகமாக இருக்கும், ரப்பர் இருக்கு, கோகோனட்லாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தோம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பார்த்தோம்னா பேம்பு ட்ரீஸ் நிறைய இருக்கும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு நம்ம எழுதணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரப்பர், இந்த கோகனட், அதே மாதிரி பேம்பு இது எல்லாமே எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வரும். அதை தவிர என்ன மஹோகனி, எபோனி, ரோஸ்வுட், சிம்ஹனா, கேன்ஸ், பாம், அயன்வுட், செடார் இதெல்லாமே அங்கே வருது. ஓகேங்களா? ரப்பர், மஹோகனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பு, சிம்ஹோனா, கேன்ஸ், பாம், அயன்வுட், சிடார் அப்படிங்கிறது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் தான் வரும். இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 22 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும். அப்போ ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 70% ஹியூமிடிட்டி இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. அதனால அது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அடுத்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது டீக் அண்ட் சால். ஓகேங்களா? இப்போ மேலே கூட நிறைய ட்ரீஸ் இருக்குது. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் மினிமமாக எங்கெல்லாம் இருக்கோ அது நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ டீக் சால் அப்படின்னு வந்தாலே நீங்கள் டெசிடியஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் எலிமினேட் பண்ணி ஈஸியாக இருக்கும். அப்போ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து டீக் அண்ட் சால். ஓகேங்களா? ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது மகா, banyan, amalthus, palas, haldu, kikkar, bamboo, babul, thai.
கிக்கர் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல வரும், இங்கேயும் வரும், டெசர்ட் ரீஜன்லையும் இந்த கிக்கர் வரும். ஓகேங்களா? ஸோ ட்ரை ஃபாரஸ்ட் அண்ட் டெசர்ட் ரெண்டுலேயுமே இந்த கிக்கர் வரும். கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த அதர் நேம்ஸ், அடுத்து அதர் நேம்ஸ் பார்க்கலாம். அதர் நேம் பார்க்கும்போது டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டை மான்சூன் ஃபாரஸ்ட்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின். மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு எதை நம்ம கூப்பிடுவோம்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டை தான் கூப்பிடுவோம். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங் அண்ட் ஏர்லி சம்மர், ஓகேவா, ஸ்ப்ரிங் சீசன்லையும் சம்மர் சீசன்லையும் இலையெல்லாம் உதிரும், இலையெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். அதுதான் அந்த டெசிடியஸ் ஃபாரஸ்டோட நேச்சர். ஸோ மான்சூன் ஃபாரஸ்ட் கிளைமேட் ஏற்ற மாதிரி மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் டிரான்சிஷனல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிராபிக்கல் டெசிடியஸ்னா மான்சூன் ஃபாரஸ்ட், ட்ரை ஃபாரஸ்ட் டிரான்சிஷனல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். இது டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் தான் ஃபாரஸ்ட். டெசர்ட்ல நல்லா முள்ளுலாம் இருக்கிற மாதிரி செடிகள் நல்லா விளையும். அப்போ தான் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? என்னென்ன டெசிடியஸ்னா மான்சூன், ட்ரை ஃபாரஸ்ட்டுக்கு டிரான்சிஷனல் டைப், டெசர்ட்னா டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்டோட டெம்பரேச்சர்னு பார்த்தோம்னா 27 டிகிரி செல்சியஸ், ஹியூமிடிட்டி 60 to 70% இருக்குது. இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்க்குலாம் இது யூஸ் ஆகும், ஆனால் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுங்கிறது ஆனுவல் டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸ் அண்ட் மோர், humidity 70%. அப்போ டெசிடியஸ்க்கு 27 டிகிரி செல்சியஸ், 60 to 70% humidity. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மவுண்டைன் ஆர் மான்டைன் ஃபாரஸ்ட். இப்போ மவுண்டைன் அப்படின்னு வரும்போது நமக்கு மவுண்டைன்ங்கிறதே இந்த ரீஜனில் தான் இருக்கும். இந்த ரீஜன்லாம் அந்த மவுண்டைன் வருது. அப்போ இங்கே தான் அந்த மாதிரி காடுகள்லாம் அதிகமாக இருக்குது. இப்போது நார்த் அப்போ இது எல்லாமே ஹைட்டை வச்சு என்ன மாதிரி ட்ரீஸ்லாம் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டாக பிரித்து பார்த்துடலாம். இப்போ இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் எடுத்துட்டோம்னா 1200 2400 மீட்டர் வரைக்கும் இருக்க அந்த ஹைட்டில் சால், ஓக், லாரல், அமுரா, செஸ்னட், சினமன் இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் க்ரோ ஆகும். ஓகேங்களா? இது 1200 2400 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ட்ரீஸும், 2400 3600 மீட்டருக்கு இன்னொரு செட் ஆஃப் ட்ரீஸ், இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் தான் இங்கே இருக்கு. இதையும் மேஸ்டர் ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் 1200 to 2400, அப்புறம் 2400 3600. இப்போ மேலே இது சால், ஓக், லாரல், அமுரா, செஸ்னட், சினமன். இங்கே ஓக், பிர்ச், சில்வர், ஃபிர், ஃபைன், ஸ்ப்ரூஸ், ஜூனிப்பர். ஓகேங்களா? ஜூனிப்பர் கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஜூனிப்பர் எந்த மாதிரி ஃபாரஸ்ட் வரும்? மவுண்டைன் ஃபாரஸ்ட். மவுண்டைன் ஃபாரஸ்ட் என்ன ஆல்டிடியூட் 2400 to 3600 மீட்டர் ஆல்டிடியூட்ல இந்த ஜூனிப்பர் க்ரோ ஆகும். இதுவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துட்டோம்னா, இந்த சைடு எடுத்துட்டோம்னா அது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த ரீஜன்ல பார்த்துட்டோம்னா 900 மீட்டர் ஆல்டிடியூட் வரைக்கும் பெருசாக எந்த ட்ரீஸ் இருக்காது, ஜஸ்ட் ஸ்மால் ட்ரீஸ் அண்ட் புஷஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இதே 900 to 1800 மீட்டர்ல சிர் ட்ரீ, இது ஒரே ஒரு ட்ரீ தான். ஸோ மேக்ஸ் குழந்தை கேட்பாங்க. 900 மீட்டர் வரைக்கும் புஷஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீ, 900 to 1800 மீட்டருக்கு சிர் ட்ரீ க்ரோ ஆகும். இது 1800 3000 மீட்டர் வரைக்கும் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே கானிஃபரஸ் ஃபாரஸ்ட். ஓகேவா? டெம்பரேட் கானிஃபரஸ் ட்ரீஸ் தான் க்ரோ ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 1200 to 2400னா சால், ஓக், லாரல், அமுரா, செஸ்னட், சினமன். 2400 to 3600 மீட்டருக்கு ஓக், பிர்ச், சில்வர், ஃபிர், ஃபைன், ஸ்ப்ரூஸ், ஜூனிப்பர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைடு வந்துட்டோம்னா 900 மீட்டர் வரைக்கும், 1800 மீட்டர் வரைக்கும், 1800 to 3000 இந்த மாதிரி மூணாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கீழேருந்து வரும்போது புஷஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ் இருக்கும், அப்புறம் நடுவில் சிறு ட்ரீ இருக்கும், அப்புறம் அப்படியே ஃபுல்லாக அந்த ஓவர் ஹைட்டுக்கு போயிட்டோம்னா கானிஃபரஸ் ட்ரீஸ் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஆல்பைன் ஃபாரஸ்ட்டுங்கிறது கானிஃபரஸ் ஃபாரஸ்ட்டை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஹிமாலயாஸில் தான் இருக்கும். இந்த ஆல்பைன் ஃபாரஸ்ட் வேறு எந்த ரீஜனும் இருக்காது. இது ஃபுல்லாக அந்த ஹிமாலயாஸ் மலைத்தொடரில் தான் இருக்கும். அதாவது 2400 மீட்டர் ஆல்டிடியூடுக்கு மேலே. ஓகேங்களா? ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல கானிஃபரஸ் ஃபாரஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதை தான் இது. ஸோ தீஸ் ஆர் பியூர்லி கானிஃபரஸ் ட்ரீஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கேயும் ஓக், சில்வர், ஃபிர், பைன், ஜூனிப்பர் இது எல்லாமே க்ரோ ஆகும். ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஸோ ஈஸ்டர்ன் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் தான் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு எடுத்துட்டோம்னா டெல்டா ரீஜன்ஸில்,
எஸ்டரிஸ், அதாவது ஆறுங்கள்லாம் கடல்ல வந்து கலக்கறதுக்கு, அந்த கலக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சில டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். அதில் டைடல் இன்ஃப்ளூயன்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை டெல்டா ஆர் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை டெல்டா ஆர் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட், அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும், சதுப்பு நிலம், ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? அந்த சுந்தர்பன் ரீஜன் கங்காவும் பிரம்மபுத்திரா ஜாயின் ஆகி அங்கே ஒரு பெரிய டெல்டா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சுந்தர்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சவுத் சைடில் பார்த்தோம்னா இந்த மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இது எல்லாமே கடல்ல வந்து கலக்கிற அந்த ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் இந்த மாதிரி டைடல் ஃபாரஸ்ட் நிறைய இருக்கும். ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை டெல்டா ஃபாரஸ்ட், ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட், டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னு எப்படி வேணாலும் நம்ம சொல்லுவாங்க.